பழனியில் தைப்பூச தேரோட்டம் முடிவடைந்தும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஈஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். ஈஸ்வரன், தைப்பூச திருவிழா தேரோட்டம் முடிவடைந்தும் கூட பக்தர்கள் கூட்டம் அலைமோதுவதை பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? பழனி முருகன் கோயில் தைப்பூச திருவிழா இன்று 8வது நாள் நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் தைப்பூச தினத்தில் மாலையில் தேரோட்டம் நிகழ்ச்சி நடந்தது. நேற்று ஏராளம் தமிழகம் முழுவதும் இருந்து வந்த முருக பக்தர்கள் சுமார் 1.5 லட்சம் பேர் இந்த பழனி முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்தனர். இந்த தைப்பூச திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி 10 நாள் விழாவாக நடைபெறுகிறது. இந்த விழாவினுடைய இறுதி நாள் நிகழ்ச்சி நாளை மறுநாள் தெப்ப தேரோட்டத்துடன் நடைபெறுகிறது. இன்று 8வது நாள் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் தொடர்ந்து பழனிக்கு வந்த வண்ணம் உள்ளனர். மலையடிவாரத்தில் பல்வேறு வகையான காவடிகள், பால் காவடி, மயில் காவடி, இளநீர் காவடி உள்ளிட்ட பல்வேறு காவடிகளை சுமந்து மேலதாளத்துடன் ஆடிப்பாடி கிரிவலம் வந்து முருகனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர். இந்த தைப்பூச திருவிழாவில் குறிப்பிடத்தக்க வகையில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 3 நாட்களுக்கு கட்டண தரிசனத்தை ரத்து செய்து அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. அதன்படி இந்த தைப்பூச திருவிழா நாள் மற்றும் இன்றைய தினமும் கட்டண தரிசனம் இல்லாமல் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மலைக்கோயிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்களை போலீசார் நெரிசலின்றி மலைக்கோயிலுக்கு அனுப்பி வைத்து விரைவாக சாமி தரிசனம் முடித்து கீழே அனுப்பி வைக்கக்கூடிய பணிகள் செய்து வருகின்றனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பழனி கோயில் நிர்வாகம் செய்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ஈஸ்வரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.